ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயன், ருக்மிணி வசந்த், பிஜு மேனன், வித்யுத் ஜம்வால் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம் மதராசி. இந்த படத்தை இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மதராசி படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மதராசி படத்தோட கதை என்னன்னா, லவ் ஃபெயிலியரா இருக்கிற நம்ம சிவகார்த்திகேயன் ஆல்ரெடியே இவருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு உடம்புல. அதே மாதிரி இன்னொரு பக்கம் பிஜு மேனன் போலீஸ்காரரா வராரு. ஒரு வில்லன் கும்பல், அதாவது இந்த கன்னு ஸ்மக்லிங்லாம் பண்றாங்க பாருங்க, அந்த கும்பலை நம்ம போலீஸ் கட்டுப்படுத்தணும். ஆனா போலீஸ்னால அந்த கும்பலை கட்டுப்படுத்த முடியல. அதனாலேயே நம்ம சிவகார்த்திகேயனோட ஹெல்ப் கேட்கறாங்க. சிவகார்த்திகேயன் அந்த கன்னு ஸ்மக்லிங் கேங்க தடுத்து நிறுத்தினாரா இல்லையான்றதுதான் இந்த மதராசி படத்தோட மீதி கதையே. இந்த படம் ஒரு சோஷியல் அவேர்னஸ்க்கான படமா எடுத்திருக்காரு நம்ம ஏஆர் முருகதாஸ். இந்த படம் நம்ம ஏஆர் முருகதாஸ்க்கு கம்பேக் படமானு கேட்டீங்கன்னா ஒரு நீட்டான கம்பேக்கை கொடுத்திருக்காரு நம்ம ஏஆர் முருகதாஸ். படத்தோட பாசிட்டிவ் பார்க்கலாம். நம்ம சிவகார்த்திகேயன் இந்த படத்துல கஜினி பிளஸ் துப்பாக்கியில எப்படி ஹீரோ கேரக்டர் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை மதராசி படத்துல கொடுத்திருக்காரு. ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி படத்தோட சினிமோட்டோகிராஃபி தான் படத்தோட வேற லெவல் விஷுவல காமிக்குது. எனக்கு சினிமோட்டோகிராஃபி ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதே மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸ் படத்தோட ஒன் ஆஃப் த ஹைலைட்னே சொல்லலாம். இன்டர்வல் பிளாக்கா இருக்கட்டும், செகண்ட் ஹாஃப்ல வர ஆக்ஷன் சீக்வன்ஸா இருக்கட்டும், ரெண்டுமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதே மாதிரி படத்தோட ஸ்கிரீன் பிளே ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் என்கேஜிங்கா கொண்டு போயிருந்தாங்க. படத்தோட செகண்ட் ஃபிளாப்ல மட்டும்தான் கொஞ்சம் லேக்னஸ் இருந்தது. மற்றபடி இந்த படத்துல என்கேஜிங்கான ஒரு ஸ்கிரீன் பிளேவை பண்ணியிருக்காரு ஏஆர் முருகதாஸ். அனிருத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் அவரோட பெஸ்ட் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனா படத்துல ஒரு நல்ல பிஜிஎம் நம்ம எதிர்பார்க்கலாம். சலம்பலா சாங்க்கு நம்ம சிவகார்த்திகேயன் ரொம்பவே சூப்பரா டான்ஸ் ஆடி இருக்காரு. படத்தோட நெகட்டிவ்னு கேட்டீங்கன்னா படத்தோட ரன் டைம் தான். படத்தோட செகண்ட் ஹாஃப்ல படம் ரொம்பவே லாங்கா இழுத்துன்னு போற மாதிரி இருக்கு. அதே மாதிரி ருக்மிணி இவங்களோட லவ் போர்ஷன் சுத்தமா படத்துக்கு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி தான் இருந்தது. மற்றபடி இந்த படத்துல நெகட்டிவ்னு சொல்ல பெருசா இல்ல. இந்த மதராசி படத்துக்கு நாங்க தர ரேட்டிங் 5க்கு 3.5 கொடுக்கலாம். ஆக்ஷன் சீன்ஸ்க்காகவே இந்த ரேட்டிங் கொடுத்துருக்கேன். ஆக்ஷன் லவர்ஸ்க்கு செம ட்ரீட்டான படம் தான் மதராசி. தியேட்டர்ல பாருங்க, பார்த்து என்ஜாய் பண்ற படம் தான் இந்த மதராசி.